அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று பல்வேறு விளக்க உரைகளையும் பல்வேறு சொற்பொழிவுகளையும் பல்வேறு நூல்கள் மூலமாக சுத்த சன்மார்க்கம் உலகெல்லாம் பரவ வேண்டும் என்ற எண்ணத்திலே வெளியிட்டவர் தான் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அவர்கள் வெளியிட்டுள்ள தயவு வாழ்வு தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு இதுவரை 17 பாடல்களுக்கு உரை விளக்கம், அவர்கள் தந்த உரை விளக்கம், சொற்பொழிவான உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே 18வது பாடலுக்கு அவர்கள் 21/6/1981 நாள் அளித்த அந்த உரை விளக்கம், அதாவது சொற்பொழிவு அன்பர்களின் தகவலுக்காக ஒலி வடிவிலே தரப்படுகிறது. தயவு வாழ்வு 18 உரை விளக்கம் மாற்றிய நாள் 21/6/1981. இவ்வாரம் தயா விளக்க மாலை அந்தாதி பாடலில் 18வது பாடலுக்கு பொருள் காண்போம். சென்ற வார பாடல் குணமலை மிசையே என்று அந்த மகி இப்பாடல் மலை மிசையொளிரும் என ஆதியாக கொண்டு அமைந்துள்ளது. மலை மிசையொளிரும் மாசருமணியே மாலிலா மனத்தவர்காலின் இலைமிசை துயின்று இன்னருட்சுகமிகுதியல் பெற காண்க வென்றிசைத்தாய் அலைமிசையலரும் அலர்மிசையமரும் அயனுருவாயறி அயனுருவாயறி வருளி தலைமிசை தயவு தனி பெரும் முடியை தரித்தனை தலைவ வென்றனக்கே. மலைமிசையொளிரும் மாசருமணியே மாலில மனத்தவர்காலின் இலைமிசை துயின்று இன்னருட்சுகமிகுதியல் பெற காண்க வென்றிசைத்தாய் அலைமிசையலரும் அலர்மிசையமரும் அயனுருவாயறி வருளி தலைமிசை தயவு தனி பெரும் முடியை தரித்தனை தலைவென்றனக்கே. எங்கும் நிறைந்த பரம்பொருள் அனாதி நித்தியமானவர் அருட்பெரும் ஜோதி மயமாக அணுதோறும் உள்ளின்று விளங்கி கொண்டுள்ளார். இப்பிரபஞ்சம் முழுவதிலும் இருப்பவர். இப்பிரபஞ்சமே தோன்றாத போதும் கூட ஒளிமயமாக விளங்கி கொண்டிருப்பவர். வெட்ட வெளியான இடம் வெளிப்பாள் எனப்படும். அந்த வெளியிடத்திலும் மென்காந்த அணுக்களாக ஒளி நிரம்பியுள்ள தன்மை இடமும் ஒளி வடிவமும் சேர்ந்து ஏகமாய் நிறைந்து விளங்கும் நிலை வெளி ஒளிப்பாள் ஆகும். இந்த ஒளிநிலையே பல பொருள்மயமாய் விளங்கு நிலை ஒளிப்பாள் ஆம். இவற்றின் இயக்கமே ஒலி நிலை. அந்த ஒலி ஓம் என்னும் பிரணவநாதமாக எங்கும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே உள்ளது. ஓம் என்னும் பிரணவம் கடவுள் உண்மையை உட்பொருளாக கொண்டது. ஏகமான இறைவன் மூவித நிலைகளில் விளங்கும் தன்மையை விளங்க வைக்க கிடைத்துள்ள ஒப்பற்ற சொல் ஓம் என்பது. ஓம் என்பதை அ + உ + இம் என பிரிக்கலாம். அ அகண்டாகாச வடிவையும், உ காற்று நிலையையும், இம் ஒளி நிலையையும் குறிப்பதாக உள்ளது. இந்த ஓம் என்ற சொல்லே படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 செயல்களையும் விளக்குவதாகவும் அமைந்துள்ளது. அ என்னும்போது வாய் திறக்கப்படுகிறது, இது படைத்தல் தொழில். உ என்னும்போது உதடுகள் குவிகின்றன, இது காக்கும் தொழில். இம் என்னும்போது உதடுகள் மூடி ஒலி அடங்கி விடுகின்றது, இது அழித்தல் தொழில் ஆகும். இம்3 தொழில்களையும் செய்யும் இறைவனை 3 தெய்வங்களாக கற்பனை செய்து வழங்கியுள்ளனர் முன்னோர். படைத்தல் செயல் பிரம்மா, காக்கும் செயல் விஷ்ணு, அழிக்கும் செயல் ருத்ரன், சிவபெருமான் என கூறியுள்ளனர். இம்மூவித நிலைகளை விளக்குவதாகவே இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலில் மலைமிசை, இலைமிசை, அலைமிசை என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. மலை என்பது சிறநெடுத்தலம். அங்கு விளங்கும் மாசரு மணியாக சொல்லப்பட்டது அருள் ஒளி அல்லது சிவம் ஆகும். ஆலின் இலை மீது பள்ளி கொண்டு சுகநித்திரை செய்வது விஷ்ணு. தாமரை மலரை இடமாக கொண்டுள்ளவர் பிரம்மா. இம்மூன்று தெய்வங்களின் சக்திகளாக சொல்லப்பட்டது
மலை மீது வாழ்பவராம் சிவபெருமானின் தலைமீது விளங்கும் கங்கை பார்வதி தேவி. ஆள் இலை மீது துயிலும் விஷ்ணுவின் இதயத்தில் தாமரை மலர் போன்று வீற்றிருப்பவள் இலக்குமி. தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மாவின் நாவின் மீது இடங்கொண்டவள் கலைமகளாகிய சரஸ்வதி. மலை மீது நின்ற நிலையில் விளங்குபவர் சிவபெருமான். கடல் அலையின் மீது ஆளின் இலையில் படுத்த நிலையில் விளங்குபவர் விஷ்ணு. விஷ்ணுவின் சக்தியே அலைமகள் ஆவாள். அலைமகள் செல்வத்திற்கு உரியவள் ஆதலால் செல்வமானது அலையைப் போல வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பதால் நிலையற்றதாக இருப்பதால் அலைக்கு ஒப்பிட்டு கூறினர். செல்வம் சீக்கொண்டு சென்று கொண்டே இருப்பது. அடுத்ததாக தாமரை மலர் மீது அமர்ந்த நிலையில் இருப்பவர் பிரம்மன். மதுரையில் உள்ள கூடலழகர் மாடக்கோவிலில் அமர்ந்திருக்கும் நிலையில், படுத்த நிலையில், நின்ற நிலைகளில் திருமால் விளங்குகின்றார். அத்தோடு கூட நடந்த நிலையிலும், அதாவது இயக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிலைகளை தஞ்சை மாவட்டத்தில் காணலாம். ஓம் என்ற சொல்லில் உள்ள அ, உ, இம் இம்மூன்று நிலைகளுக்கு ஒப்பிட்டு கூறுவர். அ படைத்தல் தொழிலுக்குரிய பிரம்மன், உ காத்தல் தொழிலுக்குரிய விஷ்ணு, இம் அழித்தல் தொழிலுக்குரிய சிவன் என சொல்லுவர். தேகநிலையில் அகரம் எண்சான் உடலாகவும், உகரம் மூச்சுக்காற்றாகவும், இம் ஒளிநிலையாகவும் கொள்ளப்படும். ஒளி நிலையிலிருந்து நோக்கும்போது இம் ஆன்ம ஜோதியாகவும், உ உயிர் உணர்வாகவும், அ உடலாகவும் கொள்ளப்படும். ஆன்ம ஜோதியாக நம் தலைநடு நின்று செயல்படுவது சிவமாகவும், உயிர் உணர்வாக இதயத்திலிருந்து செயல்படுவது விஷ்ணுவாகவும், தாமரை மலர் மீது இருந்து செயல்படுவது பிரம்மாவாகவும் கொள்ளப்படுகிறது. இம்மூன்று நிலைகளாக விரிந்து செயல்படுவது ஒன்றான தயா பெருஞ்சோதியே. அதன் தனிப்பெருந்தயவால் தயவு என்ற ஒப்பற்ற முடியாக நம் தலைநடு இடத்தை விளங்கி கொண்டுள்ளது. இக்கருத்தை மகாதேவ மாலையில் வரும் பாடல் ஒன்றினால் நன்கு அறியலாம். மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூருவின் வயங்கும் கோவே, நிலை மேலும் நெறி மேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறை மேலும் நிகழ்த்தும் வேத கலை மேலும் எம்போல்வார் உளத்தின் மேலும் கண்மேலும் தோள் மேலும் கருத்தின் மேலும் தலைமேலும் உயிர் மேலும் உணர்வின் மேலும் தகுமன்பின் மேலும் வளர் தாழ்மை தேவே, தகும் அன்பின் மேலும் வளர்தாண்மை தேவே. ஏகமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, மூவித நிலைகளில் விளங்கும் தன்மையே இப்பாடலில் மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் என விவரிக்கப்பட்டுள்ளது. இங்கு மலை எனச் சொல்லப்பட்டது அகத்தே விளங்கும் அண்ணாமலையாகும். அம்மலையில் ஒளிர்கின்ற அருள் ஒளியே மலைமேல் விளங்கும் சிவமாகவும், கடல் மேல் என்ற வரியினால் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவாகவும், மலரின் மேலும் என்பதனால் தாமரை மலரில் வசிக்கின்ற பிரம்மனாகவும் மூன்று உருவாக விளங்குதலை மூவுருவின் வயங்கும் கோவே என்ற வரிகள் விளக்குகின்றன. நிலை மேலும் என்றதனால் விழிப்பு நிலை, கனவு நிலை, சுழுத்தி நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை என்னும் 5 நிலைகளிலும், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளிலும் விளங்குவதும் ஒன்றான பரம்பொருளே என்பதை உணர்கிறோம். நெறிமேலும் என்றதனால் இறைவனை அடையும் நெறிகளாக தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என வகுக்கப்பட்ட நெறிகளாக விளங்குவதும் இறைவனின் அருளே என்பதை அறிகின்றோம். நெடுந்தவத்தோர் நிறைமேலும் என்றதனால் நீண்டகாலம் தவம் செய்தவர் பெற்றுள்ள ஆற்றலாகவும், வேத கலைமேலும் என்பதிலும் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்னும் 4 வேதங்களின் உட்பொருளாகவும், எம் போன்றவரின் உள்ளத்தின் மேலும் கண் மேலும் தோள் மேலும் என்பது மனத்தை குறிப்பது. மன அறிவு விளங்கும் இடம் இதயம். எனவே இதயத்தின் மேலும் அதில் எழுகின்ற கருத்தின் மேலும் விளங்குகின்றாய் எனவும், தலைமேலும் உயிர் மேலும் உணர்வில் மேலும் என்ற வரியில் தலைமேல் என்பது அகரம் ஆகாச நிலையாகவும், உயிர்மேல் என்பது உகரம் உயிர்நிலை இதயமாகவும், உணர்வின் மேல் என்பது இம் ஒளிநிலையாகவும், அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஓம் ஆக காண்கிறோம். தகுமன்பின் மேலும் என்பது உடல், உயிர், உணர்வு என்னும் 3 நிலைகளிலும் அருள் உணர்வு, அன்பு உணர்வு நிறைந்து விளங்குவது இறைவனின் வளர் தாள்கள் ஆகும். தாள்கள் இறைவனின் திருவடிகளாகும்.
இத்திருவடியே ஒளிமயமான அருள் ஜோதியாகும். அரவிந்தம் என்றும் வழங்கப்படும். அரவிந்தம் என்ற சொல் அருள் ப்ளஸ் விந்தம் எனவும் அரண் ப்ளஸ் விந்தம் எனவும் பிரிக்கப்படும். அருள் விந்தம் என்பது அருள் ஒளியாகும். அரண் விந்தம் என்பது சிவபெருமானின் தாமரை ஒளிமலர் போன்ற பாதகமலங்கள் இரு திருவடிகளை குறிக்கும். அரவிந்தம் என்பது திருமால் பெற்ற சிவஜோதியாம் தாமரை மலர் போன்ற கண்களை, அழகிய இரு நயனங்களை குறிக்கும். அரவிந்தத்தை இரு கையாக கொண்டு விளங்குவது பிரம்மன். இரு கை எனில் கைகள் அல்ல, இருக்கையாக கொண்டவர். உந்தி கமலத்து விளங்கும் பிரம்மனும் இதய கமலத்து விளங்கும் விஷ்ணுவும் சகசர கமலம் 1000 இதழ் தாமரை மீது விளங்கும் சிவபெருமானும் சேர்ந்த மூவுருவும் ஓர் உருவாய் விளங்கும் வடிவத்தை சுசீந்திரத்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் தானுமாலயன் என்ற பெயரில் காணலாம். தானு சிவபெருமான், மால் திருமால், அயன் பிரம்மா, மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் இணைந்த அருட்சக்தியின் அம்சமே இன்று தயவாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. த சிவமாகவும் ய விஷ்ணுவாகவும் உ பிரம்மமாகவும் சொல்லப்படுகிறது. இத்தயவு வண்ண இறைவன் விளங்கும் இடம் நமது சிறநடுத்தலமேயாகும். இக்கருத்தையே கீழ்வரும் மகாதேவ மாலை பாடல் வரிகளினால் நன்கு உணரலாம். பிறை முடிக்கும் பெருமானே, துளவமாலை பெம்மானே, செங்கமலப் பிரானே, இந்த இறை முடிக்கும் மூவர்கட்கும் மேலாய் நின்ற இறையே, இவ்வுருவம் இன்றி இருந்ததேவே. மலை மேலும் என்ற பாடலில் மேலும் என்ற சொல் 15 முறைகள் வந்துள்ளது. 15 என்பதே சிறப்புமிக்க எண் ஆகும். 1 என்பது க என்ற எழுத்தையும் 5 என்பது ரு என்ற எழுத்தையும் குறிக்கும். எனவே 15 = கரு. க ஏகமாய் உள்ள பரம்பொருளையும் ரு பரம்பொருளின் செயல்களையும் குறிக்கும். ஒளிநிலை நிலையானது, ஒளிநிலை சுழற்சியுடையது, இயக்கமுடையது. உதாரணமாக சூரியன் நிலையான ஜோதி, அதனைச் சுற்றிலும் கோள்களின் இயக்கம் நடைபெறுகின்றது. ஒரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் அதில் புரோட்டான்கள் நிலையானது, எலக்ட்ரான் இயக்கம் உடையது. கரு சிருஷ்டி தொடங்கும் போதும் ஆன்ம ஒளி மையமாக அசையாமல் இருப்பது. அதைச் சுற்றிலும் சப்த தாதுக்களின் சுழற்சியால் தேகம் உருவாகிறது. பிரபஞ்ச படைப்பிலும் இயக்கத்தின் தன்மையாலேயே ஒளியிலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண்கூறும் தோன்றின. தயாபெருஞ்சோதியை ஆன்ம ஒளியாகவும் அதன் தனிப்பெருந்தயவை இயக்கங்களாகவும் அருட்சக்தியாகவும் விளங்கி பேரின்பத்தை அனுபவிக்கச் செய்கிறது. அருட்ஜோதியும் அருட்சக்தியும் பிரிவுபடாத ஒன்று. இந்த இரண்டும் சேர்ந்தே இருப்பதால் தான் இன்ப நிலையை அடைய முடிகின்றது. இக்கருத்தை முன்னோர்கள் இலிங்கம் ஆவிடையாக கற்பனை செய்து கூறி வைத்தனர். இலிங்கம் ஜோதியாகவும் ஆவிடை அருட்சக்தியாகவும் கொள்ளப்பட்டது. இந்த அருள் ஒளியும் அருட்சக்தியுமே பிறை முடிக்கும் பெருமானாகவும், துளவமாலை பெம்மானாகவும், செங்கமல பிரானாகவும், அருட்சக்தியே மலைமகள் அலைமகள் கலைமகள் எனவும் கற்பனை செய்து கூறப்பட்டது. பிரான், பெருமான், பெம்மான் என்னும் சொற்கள் இறைவனை குறிக்கும் சிறப்பு சொற்கள் ஆகும். இம்மூவித சக்திகளையும் இப்போது தயவு என்னும் ஒரு திருமுடியாக எனக்கே அணிவித்துள்ளாய் என 18வது பாடலில் இறைவனை போற்றி துதிக்கின்றோம். இப்பாடல் மிக முக்கியமான ஒன்றாகும். உண்மை கண்டு உய்வு பெறுவோம். ஓம் என்னும் ஒரு சொல் அருள் என்னும் பொருள் உடையது. அதினின்று விரியும் அ, உ, இம் என்னும் மூன்றுமே உடல், உயிர், உணர்வாய் தெளிந்து உள்ளொன்று நிற்கும் நிலையே நம் உண்மை நிலை. அந்நிலை நின்று செயல்படும் போது இம், உ, அ ஆக விரிகின்றது. இது முருகா என்ற சொல்லின் உட்கூறாக இருந்து சிந்தனை, சொல், செயலில் வெளிப்பட்டு வாழ்வில் நல்லின்பம் சேர்ப்பதாம். ஒரு சொல் சோல், SOUL ஆம். ஆன்மாவே உள்ளொளி பெருக்கி உயிருடம்பையும் ஒளிமயமாக்கி கொண்டு அழியா வாழ்வில் என்றென்றும் நிலவல் ஆனந்தமாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.